திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி Info by KHM சேனலில் திருப்பதி போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட் தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை தரிசன டிக்கெட்டுகள் எல்லாமே 3 மாதங்களுக்கு முன்னதாகவே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆன்லைனில் இஷ்யூ பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் செய்து நம்ம திருமலைக்கு போகணும்னாலே 3 மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீ பிளான் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஆனால் இந்த ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் டிடிடி ஆன்லைனில் இஷ்யூ பண்ணுவாங்க. மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் தான் இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைனில் இஷ்யூ பண்ணக்கூடிய காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்திலேயோ அல்லது 2-3 வாரத்திலேயோ திருப்பதிக்கு நம்ம பிளான் பண்ணால் கூட இந்த டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வரலாம். இப்போல்லாம் திருமலையில் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த டிக்கெட் புக் செய்தால் திருப்பதியில் ஹோமமும் அட்டன் பண்ணலாம், திருமலையில் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்க்கலாம். இரண்டிற்கும் சேர்த்து தான் இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் புக் பண்ணுறோம். ஆகஸ்ட் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் புக்கிங் நாளை ஜூலை 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஒரு தரிசன டிக்கெட்லேயே 2 பேர் ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். 2 பேருக்கும் சேர்த்து அந்த ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட்டு 1600 ரூபாய். இந்த தரிசன டிக்கெட் புக் செய்யக்கூடியவங்க கீழ் திருப்பதியில் அலிப்பிரி நடைபாதை ஆரம்பமாகக்கூடிய இடத்துல கோஷாலைக்கு பக்கத்தில் ஹோமம் நடக்கும். ஹோமம் எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். இங்கே ஹோமம் அட்டன் செய்து முடித்த பிறகு திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் செய்து 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். பெருமாள் தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டரில் போய் தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் நம்ம அதற்குரிய காஸ்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஹோமம் எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஹோமம் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்முடைய தரிசன டிக்கெட்டில் இவங்க ஹோமம் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சீல் அண்ட் சைன் போட்டு கொடுப்பாங்க. அந்த சீல் அண்ட் சைன் இருந்தால் மட்டும்தான் திருமலை தரிசனத்திற்கு அந்த டிக்கெட் வேலிட் ஆகும், இல்லைனா இன்வேலிட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ஹோமம் அட்டன் பண்ணணும். ஹோமம் அட்டன் பண்ணுறதுக்கு காலையில் ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணிக்கு கொடுத்துருப்பாங்க. 9 to 11 ஹோமம் நடக்கும். ஹோமம் முடிந்த பிறகு ஒரு சின்ன தொன்னையில் அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. அதற்கடுத்து நம்முடைய டிக்கெட்டில் சீல் அண்ட் சைன் போட்டு கொடுப்பாங்க. இந்த ப்ரொசீஜர் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 11:30 மணி ஆகிடும். அதற்கடுத்து தான் நம்ம திருமலை தரிசனத்திற்கு போகணும். திருமலை தரிசனத்திற்கு மதியம் 1 மணி ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. ஏடிசி சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் லொக்கேஷன். நீங்கள் அலிப்பிரி அல்லது ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, அல்லது மேல் திருப்பதிக்கு போய் ரூம் எடுத்துகிட்டு அடுத்து நீங்கள் தரிசனத்திற்கு போகணும், முடிக்காணிக்கை கொடுக்கணும், லேட்டாக போகலாமா அப்படின்னா அன்றைய நாள் நைட் 10 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக தரிசனத்திற்கு போயிடும். ஏடிசி சர்க்கிள் நைட் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்து நம்மளால் தரிசனத்திற்கு போக முடியாது. ஸோ 10 மணிக்குள்ளே போயிடுங்க. ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்முடைய லக்கேஜை வச்சுக்கலாம். மொபைல் எல்லாம் நம்ம கையிலே வச்சுக்கலாம், ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் திருமலை தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் உங்கள் கையில் மொபைல் லக்கேஜ் இருந்தால் தரிசன கியூலேயே உங்களுடைய பொருட்களை எல்லாம் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் டிடிடி ரூம் புக் பண்ண முடியாது. இந்த தரிசன டிக்கெட்டை புக் செய்தால் நாம் தான் ஆஃப்லைனில் நேரடியாக போய் திருமலை அல்லது திருப்பதி எங்கே ரூம் தேவையோ அங்கே போய் நம்ம புக் பண்ணிக்கணும். இது கப்பிள் டிக்கெட் என்பதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அட்டன் பண்ண முடியும் அப்படி என்று கிடையாது. யார் 2 பேருக்கு வேண்டுமானாலும் இந்த தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். 2 மேல் 2 ஃபீமேல் அல்லது 1 மேல் 1 ஃபீமேல் என்று எந்த காம்பினேஷனில் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். கப்பிள் டிக்கெட் என்பதனால கண்டிப்பாக 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். தனி ஒரு நபருக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண முடியாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 12 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணணும்.
12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் கேட்கக்கூடியது என்னென்னா, வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கோம், 2 பேருக்கு சேர்த்து இன்னும் ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு வீட்டில் எங்களோட இன்னொருத்தர் தரிசனத்திற்கு வராதவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நாங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போகலாமான்னா போகலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். தரிசனத்திற்கு வந்தாலும் வரலனாலும் அந்த டிக்கெட்டினுடைய காஸ்ட்டு ₹1600 நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இந்த டிக்கெட் ஒரு மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை கொடுத்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 30 நாட்கள் என்பது நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து தான் கவுண்ட் பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது டிடிடி கணக்கில் எடுத்துப்பாங்க. ஒரு மொபைல் நம்பரில் இருந்து ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மொபைல் நம்பரில் ஹோமம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணுமே தவிர்த்து அதே மொபைல் நம்பர் லாகின்ல வேறு தரிசன டிக்கெட்ஸ், ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சணம் என்று எந்த தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் இந்த ஹோமம் டிக்கெட்டும் அதே மொபைல் நம்பரில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் செய்த பிறகு அதை கேன்சல் செய்ய முடியாது, ரீஃபண்ட் கிடைக்காது, ரீஸ்கெடியூலும் பண்ண முடியாது. இந்த ஹோமம் டிக்கெட்டே 2 அல்லது 3 டிக்கெட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு மொபைல் நம்பரில் இருந்து சைமல்டேனியஸாக நீங்கள் லாகின் செய்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் நீங்கள் புக் பண்ண முடியும். ஒரு நாளுக்கு 200 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இந்த டிக்கெட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட்டில் நம்ம புக் பண்ண முடியும். திருமலை மற்றும் திருப்பதியில் நேரடியாக எங்கேயுமே இந்த டிக்கெட் கிடைக்காது. இந்த டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் ஆகிடும். ஸோ இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மறக்காமல் மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டு வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது வரக்கூடிய எரர்ஸ் பார்க்கலாம். திஸ் ஸ்லாட் ஹாஸ் பின் புக் பை சம் அதர் பில்கிரிம்ஸ் வந்தால் நம்ம அந்த டேட்டை விட்டுட்டு வேறு டேட் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிக்கெட் புக்கிங் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட் கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவாக என்ன டேட் செலக்ட் பண்ணணும் என்பதையுமே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்கெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் புக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். உங்களுக்கு எந்த தேதி கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாய் புதன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்கும். செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் அந்த நாளில் எந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸோ அல்லது விசேஷ நாட்களோ இல்லாமல் இருக்கணும். அதுபோல் ஒரு தேதி நீங்கள் செலக்ட் பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு புக்கிங் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிடும். பில்கிரிம்ஸ் புக்கிங் இஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ் எரர் வந்தால் வேறு வழியே இல்லை. நம்ம மறுபடியும் ரீட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணுமே தவிர்த்து வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து அதில் உங்களுக்கு எரர் வந்தால், சப்போஸ் நீங்கள் யூபிஐ செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் எரர் வருதுன்னா டக்குன்னு மறுபடியும் யூபிஐயே ட்ரை பண்ணாமல் மீதம் இருக்கக்கூடிய 2 நெட் பேங்கிங்கோ அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸோ செலக்ட் செய்து பேமெண்ட் செய்ய பாருங்கள். டிக்கெட் புக் ஆகாமல் அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் மட்டும் டெபிட் ஆகியிருந்தால் அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக 3 to 5 பேங்க் ஒர்க்கிங் டேஸ்லேயே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். தரிசனத்தன்று டிக்கெட் புக் செய்த 2 பேரில் ஒருத்தரால் வர முடியலைன்னா மீதம் இருக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும் ஹோமம் அட்டன் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க, பெருமாள் தரிசனத்திற்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வர முடியாத ஒரு நபருக்கு பதிலாக வேறு ஒரு நபரை கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற டீட்டெயில்டு வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை, திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.